بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وآله طيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. كلمتان خفيفتان على اللسان ثقيلتان في الميزان حبيبتان إلى الرحمن سبحان الله وبحمده سبحان الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுகதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் என்று நிலவட்டுமாக. உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி முத்து முகம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், மறுமையில் அவருடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய அரும்பெரு நசீபை வாய்ப்பினையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. حامين والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. صدق الله العظيم. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் பரக்கத்து பொருந்திய இரவிலே நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். பரக்கத்து பொருந்திய இரவு நாம பேர் வைக்கிறோம். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின். இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம், வளமிக்க ஓர் இரவில் இறக்கி வைத்தோம். லைலத்துல் கத்ர் வேற, இது கராத்து. இந்த இரவை கண்ணியமான இரவு, இந்த இரவுல குர்ஆனை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். எப்படி இறக்கி வைத்தான்? லைலத்துல் கத்ர்ல குர்ஆனை இறக்கி வைத்தான், அது நமக்கு தெரியுது. இந்த இரவுல எப்படி குர்ஆனை இறக்கி வைத்தான் அப்படின்னு சொன்னா, லவ்ஹுல் மஹ்பூல்ல அல்லாஹ்வுடைய குர்ஆன் இருக்கு. லவ்ஹுல் மஹ்பூல் அது ஒட்டு மொத்தமாக இந்த இரவுல தான் முதல் வானத்திலிருந்து இறக்கி வச்சான். அல்லாஹ் முதல் வானத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரசூலுல்லாஹ்வுக்கு லைலத்துல் கத்ர்ல இருந்து என்ன செஞ்சாங்க? இறக்கி வைத்தான். அப்ப இந்த குர்ஆன் லவ்ஹுல் மஹ்பூல்ல இருந்து முதல் வானத்துக்கு இறக்கப்பட்டது, ஒட்டுமொத்தமாக இறக்கப்பட்டது இந்த இரவுல தான். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், நாம் இந்த வேதத்தை வளமிக்க ஓர் இரவில் அருளினோம். இன்னா குன்னா முந்திரீன், நாம் நிச்சயமாக எச்சரிக்கை செய்யக்கூடியவராக இருக்கிறோம். ஃபீஹா யுஃப்ரகு குல் அம்ரின் ஹக்கீமின், ஒவ்வொரு காரியமும் அவ்விரவிலே மலக்கிடம் பிரித்து ஒப்படைக்கப்படுகிறது. இந்த இரவில் தான் ஒவ்வொரு காரியமும் மலக்கிடம் பிரித்து ஒப்படைக்கப்படுகிறது. அதுக்கு தான் சொல்லுவாங்க கலா கதிர்னு சொல்லுவாங்க. இந்த இரவுல தான் ஒவ்வொருடைய அந்த இந்த வருஷம் இந்த வருஷம் ஃபுல்லா இந்த ஷாபானுடைய நிசு ஷாபான், ஷாபானுடைய 15ல இருந்து அடுத்து ஷாபானுடைய 14 வரை நாம் எவ்வளோ நாள் வாழ்வோம், இந்த ஒரு வருஷத்துல எவ்வளோ நாள் வாழ்வோம்,
எத்தனை மாசம் வாழ்வோம், சிலருக்கு எத்தனை மணி நேரம் வாழ்வோம், சிலருக்கு எத்தனை வாரங்கள் வாழ்வோம் என்பதையெல்லாம் அல்லாஹ்தால இந்த இரவில் தீர்மானிக்கலாம். அதனால நாம் என்ன செஞ்சோம், யா அல்லாஹ் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் எங்களுக்கு தான் சொல்லி நியத்து வச்சு துவா கேட்டோம். ஆரோக்கியமான நீண்ட ஆயுளை எங்களுக்கு வழங்குவாக என்று சொல்லி நியத்து வச்சு நாம் என்ன யாசிக்க வருமா இல்லைங்களா? ஏன்னா இந்த நாள்ல நமக்கு எத்தனை மாதங்கள் தெரியாது, எத்தனை வாரம் உயிரோட வாழணும் தெரியாது, எத்தனை நாட்கள் தெரியாது, எத்தனை மணி நேரம் தெரியாது. தொழுல தஸ்மீனபில் தொழில் நம்ம இருப்போமான்னு தெரியாது. இங்க இருக்க எல்லாருமே தஸ்மீனபில் தொழில் இருப்போமான்னு தெரியாது. இறுதியாக நடக்கக்கூடிய கபரு ஜியாரத் ஒட்டுமொத்த எல்லாரும் இருப்போமான்னு தெரியாது. அப்ப எந்த நேரத்தில் யாருடைய ரூஹுனாலும் கைப்பற்றப்படும். அப்ப நாம் என்ன செய்யணும்னா இந்த இரவுல அதிகமாக ஆயுள் அபிவிருத்திக்காக வேண்டி துவா கேட்க வேண்டும். ஆயுள் அபிவிருத்திக்காண்டி துவா கேட்க ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுவும் எந்த அபிவிருத்தி இருக்கணும், ஆரோக்கியமான அபிவிருத்தி, நோயில இருக்கக்கூடாது. நோயில நீண்ட நாள் வாழ்வதை விட அது ஒரு கொடுமை. அம்மா அல்லாட்ட எப்படி கேட்கணும், யார நீண்ட ஆயுசை கொடு, அது ஆரோக்கியமான நீண்ட ஆயுசை கொடு. அல்லாஹ் விரும்புவது கூட அந்த ஆரோக்கியத்தை தான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் அல்லாஹ் கேட்டான். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் நீ அடியானா இருந்து நான் உன் ரப்பாக இருந்தா என்கிட்ட நீ என்ன கேட்ப? நீ அடியானா இருந்து நான் உன்னுடைய ரப்பாக இருந்தா நீ என்கிட்ட என்ன கேட்ப? நான் ஆரோக்கியத்தை கேட்பேன், நான் என்ன கேட்பேன், ஆரோக்கியத்தை கேட்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். அப்ப உடல் ஆரோக்கியத்தால் மிகப்பெரிய சொத்து. அந்த ஆரோக்கியமான ஆயுளை நாம கேட்க வேண்டும். அது இந்த நாள்ல தீர்மானிக்கப்படுகிறது. இந்த நாள்ல தீர்மானிக்கப்படுகிறது. இந்த நாள்ல தான் எல்லா விஷயம் தீர்மானிக்கப்படுகிறது. நம்முடைய உணவு என்ன, நாம் எத்தனை நாள் வாழ்வோம், எப்படி இருப்போம், எப்படி நடப்போம், நம்ம எவ்வளவு சம்பாதிப்போம், அத்தனை இந்த நாள்ல தீர்மானிக்கப்படுகிறது. இப்ப அருமையான அல்லாஹ் நல்லடியா, இந்த நாள்ல நம்ம அதிகம் அல்லாஹ்ட்ட கேட்கணும், எங்களுடைய தலையெழுத்தை நல்லதாக்கி வரப்பே, எங்களுடைய தலையெழுத்தை நல்லதாக்கி. நீ என்ன எழுது எங்களுக்கு தெரியாது, ஸ்ரீதேவியா மூதேவியான்னு தெரியாது, ஆனால் ஸ்ரீதேவியா இருந்து மரணிக்கவே ஆசைப்படுகிறேன். கடைசி ரூஹ் கைப்பற்றப்படுகின்ற நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமா உறக்க சொல்லி நிலையிலே எனக்கு மரணம் வர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ரப்பே எனக்கு அப்படிப்பட்ட தௌஃபீக் வெச்சு. ஏன்னா நல்லமல் செய்து கொண்டே இருப்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்லுவாங்க. கலாக்கதிர் சம்பந்தமா ஒரு செய்தியை கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சொல்லுவாங்க. ஒரு அடியான் நரகத்தினுடைய அமல் செய்து கொண்டே இருக்கான். நரகத்துடைய அமல் செய்து கொண்டே இருக்கிறான். எந்த அளவுக்கு என்று சொன்னா, அவனுக்கு நரகத்துக்கும் ஒரு முழம் இருக்கிறது, இன்னொரு ஒரு சிபரன் ஒரு சான் இருக்கு. அந்த அளவுக்கு நரகத்தில் அமல் செய்து கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் அவனை சீதை என்று எழுதி வச்சிருக்கான். அவன் செய்த அமல் எப்படிப்பட்ட அமல் இருக்கு, நரகத்தோட அமல் செய்திருக்கிறான். நரகத்தோட அமல் செய்து கொண்டே இருக்கிறான். ஆனா அல்லாஹ் தஆலா அவனை சீதவி என்று எழுதி வச்சிருக்கிறான். அவனுக்கு நரகத்துக்கு ஒரு சான் இருக்கும். அந்த நேரத்தில் கதிர் முந்தி போய்விடும். முந்தி போய் யஅமலு அமலல் ஜன்னதி யதுகுல் ஜன்னத, அவன் சொர்க்கத்துடைய அமலை செய்துவிட்டு சொர்க்கத்தில் நுழைந்து விடுவான் என்கிறார்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு அடியான் இருக்கிறான். அவன் சோனத்துடைய அமல் செய்து கொண்டே இருக்கிறான். சோனத்துடைய அமல் செய்து கொண்டே இருக்கிறான். காலம் முழுவதும் சோனத்துடைய அமல். எந்த அளவுக்கு என்று சொன்னால், சொர்க்கத்துக்கு அவனுக்கு ஒரு சான் தான் இருக்கிறது. அந்த அளவுக்கு அவன் சோனத்துடைய அமல் செய்து கொண்டே இருக்கிறான். எஸ்பிகுல் கலா, அவனுடைய விதி முந்தி விட்டது. அவன் யஅமலு அமலன் நாரி வெதுகுலன் நார், நரகத்துடைய அமலை செய்துவிட்டு அவன் நரகத்தில் நுழைந்துவான். காலம் முழுவதும் அல்லாஹ் அல்லாஹ் சொன்னாங்க, காலம் முழுவதும் சஜ்ஜா செய்தாங்க. ஆனா அல்லாஹ் அவனை நரகவாதி எழுதி வைத்து விட்டான். என் நரகவாதி தான் என்று எழுதி வைத்து விட்டான்.
கடைசி நேரத்தில் சக்கராத்து நேரத்தில் அவனுக்கு அல்லாஹ் தஆலா நரகத்தில் அமல் செய்ய வைத்து நரகத்தில் புகுந்து விடுவான் என்று சொன்னால் நாம யோசிக்க வேண்டும். நம்முடைய கலால என்ன எழுதியிருக்கிறான், நம்ம தக்தீர்ல என்ன எழுதியிருக்கிறான், நம்முடைய விதியில என்ன எழுதியிருக்கிறான், சீதன் என்று எழுதியிருக்கிறானா அல்ல மாற்றமான எழுதியிருக்கிறானா, நல்லவன் என்று எழுதியிருக்கிறானா கெட்டவன் என்று எழுதியிருக்கிறானா யாருக்கும் தெரியாது. அதனால் நாம் அல்லாஹ்வை கேட்க வேண்டும், யா அல்லாஹ் கடைசி நேரத்தில் என்னுடைய ரூஹு பிரிகிற நேரத்தில், என்னுடைய ரூஹு மலக்குல் மௌத் வருகிற நேரத்தில் எனக்கு எப்படி ரப்ப இந்த மௌத்தை கொடுக்க வேண்டும் தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமா உரக்க சொல்லிய நிலையிலே என்னுடைய ரூஹை மலக்குல் மௌத் கைப்பற்ற வேண்டும். அந்த மாதிரி அல்லாஹ் நமக்கு அனைவருக்கும் நசீபை தந்தல் புரிவானாக. மரணத்தை கண்டு அஞ்சக்கூடாது. மரணத்தை கண்டு அஞ்சாத நிலையில் ரப்பை சந்திக்க போகிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை சந்திக்க போகிறேன். அவரை சந்திக்க போகும்போது எனக்கு என்ன பயம்? அல்லாஹ்வை சந்திக்க போகிறது எனக்கு என்ன பயம்? மலக்குமார சந்திக்க போகிற எனக்கு என்ன பயம்? மலக்குல் மௌத்தை தாண்டி மற்ற எல்லா மலக்குமாரும் கண்ணியத்தோடு வரவேற்பார்களே, அப்படிப்பட்ட மலக்குமார் வருகை எனக்கு இருக்கிற பொழுது நான் ஏன் பயப்பட வேண்டும்? ரப்பே கலிமா உச்சத்திலே எனக்கு மரணத்தை தா என்று நாம் கேட்க வேண்டும். அதைத்தான ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தாடியை பிடித்து கொண்டு ஒரு வெட்ட வருகிறார். தாடியை பிடித்துக் கொண்டு உருவிய வாழை எடுத்து வெட்ட வருகிற நேரத்தில் ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சிரித்த நிலையில் இருந்தார்கள், சிரித்துக் கொண்டிருந்தார்கள். ரூஹு போக போனது சிரிக்கிறார்கள். இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவன் கேட்கிறாங்க, சிரிக்கிறிய? நேற்று நைட்டு தான் நான் தூக்கத்தில் கனவு கண்டேன், அன்னைக்கு காலையில் கனவு கண்டேன், நான் நோன்பு வச்சிருக்கேன்ப்பா, நான் நோன்பு வச்சிருக்கிறேன், காலையில் கனவு கண்டேன், நோன்பு வச்சுட்டு தூங்கினேன், கொஞ்ச நேரம் தூங்க நேரத்தில் எனக்கு உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் கனவுல கண்டேன். கனவுல கண்ட ரசூல் என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? உஸ்மா என்கிட்ட வந்து நீங்க நோன்பு திறப்பீங்கன்னு சொன்னாங்க, என்கிட்ட வந்து நீங்க நோன்பு திறப்பீங்கன்னு சொன்னாங்க. அந்த சந்தோஷம் எனக்கு போடுப்பா, என்னோட உயிர் இருக்கிற எடுத்துக்கொள் என்று சொன்னார்கள். கழுத்து சீவப்பட்டது, அவருடைய கழுத்து சீவப்பட்டது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலிமா முடிந்த நிலையில மௌத்தாகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள். மௌத்தை அவர் சிரித்த நிலையில வரவேற்றார்கள், மரணத்தை சிரித்த நிலையில வரவேற்றார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இருந்த அந்த கதிர் அவ்வளவுதான். இப்படித்தான் மௌத். அந்த மௌத்தை நாம் எப்படி வரவேற்கிறோம்? அந்த மௌத்தை நாம் எப்படி எடுக்க வேண்டும்? நம்முடைய கதில என்ன எழுதப்பட்டிருக்கு, நம்ம தக்தீர்ல என்ன எழுதப்பட்டிருக்கு, நம்முடைய விதியில என்ன எழுதப்பட்டிருக்கு, எது எழுதப்பட்டிருந்தாலும் நாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறது, ரப்பே கடைசி வரை உனக்கு சஜ்ஜா செய்த நிலையில எனக்கு மரணத்தை கொடு, நல்ல காரியத்தில் ஈடுபட்டிருக்க நிலையில எனக்கு மரணத்தை கொடு, தொழுகையில ஈடுபட்டிருக்க நிலையில எனக்கு மரணத்தை கொடு, நல்ல மக்களுக்கு ஒரு சதகா செய்த நிலையில எனக்கு மரணத்தை கொடு, சந்தோஷமான இருக்க நிலையில எனக்கு மரணத்தை கொடு. எந்த நிலையில ரப்பே நான் பாவமான காரியத்தில் ஈடுபட்டிருக்கிற நிலையில எனக்கு மரணத்தை தந்து விடாது, ஹராமான காரியத்தில் ஈடுபடக்கூடிய நசீபை எனக்கு தந்து விடாது, அந்த தந்த நேரத்தில் எனக்கு மரணத்தை தந்து விடாது. இப்படி நம்ம கேட்கணும். இந்த இரவுல எல்லாமே தீர்மானிக்கப்படுகிறது. இப்ப சொன்னது அத்தனை இந்த இரவுல தீர்மானிக்கப்படுகிறது. அது எது தீர்மானிக்கப்படணும், நமக்கு எது தீர்மானிக்கப்படக்கூடாது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? முடிவு செய்து கொள்ள வேண்டும். சார் பார்க்கிறமா இல்லைங்களா, போன வருஷம் தான் இவர் தொழுகைக்கே வந்திருக்க மாட்டாரு, ஆனா இந்த வருஷத்துல தொழுகைக்கு வந்திருக்கிறாரு. அல்லாஹ் நாடிக்கிறார், அல்லாஹ் நாடிக்கிறார். இதுவரை அவர் பார்த்து நம்மள ஆச்சரியமா பேசுவோம், ஆச்சரியமா பார்ப்போம். போன வருஷம் அவர் தொழுகே வர மாட்டார் அப்படின்ட்டு, இன்னைக்கு அவர் தொழுகைக்கு வந்திருக்கிறாரு. ஆனா ஒரு வக்தோட தொழாம, ஒரு வக்தோட விடாம எல்லா வக்தும் பாங்கு சொன்ன பள்ளிவாசல் இருக்கிறாரு. அல்லாஹ் நாடி, அது அல்லாஹ் நாடி இருக்கான். இந்த பராத் இரவுல அல்லாஹ் நாடி இருக்கான். இந்த நாள்ல இருந்து அவர் தொழுகை கடைபிடிப்பார். எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு இருப்பார். இப்ப அவர் குழந்தை சாந்தக்கிரமா மாறிடுச்சு, சொல்றமா இல்லைங்களா?
எப்பவுமே கோபப்பட்டு கொண்டு இருப்பார். இப்போ அவருடைய குணம் கொஞ்சம் வித்தியாசம் மாறுது. அல்லாஹ் நாடி இருக்கிறார், அல்லாஹ் அவருக்கு வந்து நல்லதை நாடி இருக்கிறார். அது இந்த நாளில் தீர்மானிக்கப்படுகிறது. ஏதோ ஒரு ஷாபானுடைய மாதத்தில் அல்லாஹ் அவருக்கு அப்படி தீர்மானித்து இருக்கிறார். கடந்த ஷாபானுடைய மாதத்தில் அப்படி தீர்மானித்து இருக்கிறார். அதனால அவர் இந்த நாள்ல இருந்து நல்லதா மாறுகிறார். எனவே இந்த இரவுல நாம் அதிகமாக அல்லாஹ்ட்ட துஆ கேட்க வேண்டும். யா அல்லாஹ், நல்ல கதிரை கொடு, எங்களுடைய விதியை நல்லதாக்கி வை, எங்களுடைய விதியை நல்லதாக்கி வை. விதியை வெல்ல முடியுமா? விதியை வெல்ல முடியுமா? ஒரு காலம் விதியை வெல்ல முடியாது. நம்ம தக்தீர்ல என்ன எழுதியிருக்கிறானோ அதை ஒரு காலம் யாரும் வெல்ல முடியாது. அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நிறைய ஆளுங்களுடைய பயனை நீங்க கேட்டிருப்பீங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 பேரும் சந்திச்சார்கள். 2 பேரும் சந்திக்கும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த துனியாவுக்கு வந்தாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இன்னைக்கு துனியாவுக்கு வந்தாங்க. இன்னைக்கு இஷாலோட நம்ம அந்த ஆயத்தை ஓதுறோம், இஷாலோட அந்த ஆயத்தை ஓதுறோம். நபியே, நீங்க என்ன செய்யுங்க, நீங்க சொர்க்கத்தில் நுழையுங்க, பலா தக்கரபா ஹாதிங்க ஷஜரத்தை, இந்த மரத்தின் பக்கம் நெருங்காதீங்க, இந்த மரத்தினுடைய கனியை சாப்பிடாதீங்க. அதை சாப்பிட்டார்கள், உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கனியை சாப்பிடாம இருந்தார். அந்த மரத்து பக்கம் நெருங்கி அந்த மரத்துல என்ன இருக்கு, தானியம் இருக்கிறதோ அதை சாப்பிடாம இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க யாரு? நம்மள எங்க இருந்திருப்போம்? நம்மள எங்க இருந்திருப்போம்? எங்க பிறந்திருப்போம்? சொர்க்கத்துல பிறந்திருப்போம், அப்படித்தானே? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கனியை சாப்பிட்டதுனால துன்யாவுக்கு அனுப்பப்பட்டார். துன்யாவுக்கு அனுப்பப்பட்ட வாழ்க்கைக்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு நபிமார்கள் வந்தார்கள், பல நபிமார்கள் வந்தார்கள். 1,24,000 நபிமார்கள் இந்த உலகத்துக்கு வந்தார்கள். அது இறுதி தூதராக ஹஜ்ரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். இந்த உலகம் முழுவதும் கியாமத் நாள் வரை மக்கள் பெருத்துக் கொண்டு இருக்கிறார்கள். 700 கோடி மக்கள் நெருங்கி 700 கோடி மக்களை தாண்டி ஓடிக்கிட்டு உலக மக்கள் தொகை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஆள் இருந்து 700 கோடி ஓடிக்கிட்டு இன்னும் ஓடும். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, நீங்க ஆதமா? நீங்க ஆதம் தானே? இந்த அல்லாஹ் தஆலா ஒரு மரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த மரத்தின் பக்கம் நெருங்கி அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு துன்யாவுக்கு இறக்கப்பட்ட நபி நீங்க தானேன்னு கேட்டாங்க. ஒரு குத்தலா சிலவங்க பேசுவாங்க இல்லைங்களா? சிலவங்களுக்கு பேச்சு கொடுத்தா தெரியும், ஒரு விதமான குத்தலா பேசுவாங்க, சுருக்குன்னு இருக்கும். ஏன்டா அவர்த்த வாயை விட்டோன்னு ஆகிடும், ஏன்டா அவர்த்த வாயை விட்டோம், சாமம் சலாங்கிட்டு போயிருந்தாலும் கூட நல்லா இருந்திருக்கும். அதே மனசுல போட்டு உதவி இருக்கும். சலாம் 2 வார்த்தை நல்லா இருக்கலாம் கேட்டதுக்கு அந்த ஒரு வார்த்தை பேசி விட்டாரு அப்படி சொல்லி போயிட்டே இருப்போமா இல்லைங்களா? அந்த மாதிரி குத்தலாம். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ஒரு மரத்தின் பக்கம் நெருங்கக்கூடாது அல்லாஹ்ல சொல்லி அந்த மரத்தின் பக்கம் நெருங்கி அந்த பழத்தை சாப்பிட்டு துன்யாவுக்கு இறக்கப்பட்ட நபி நீங்க தானே அப்படிங்கிறாங்க. அப்ப விளங்கிடுச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாம். முதல் அறிவு அவங்களுக்கு தான் இருந்துச்சு, அவங்களுக்கு வழங்காத, நமக்கே வழங்குது, அவங்களுக்கு வழங்காதா? அவங்க கேட்கிறாங்க, என்ன நீங்க பேசுறீங்க? என்னை படைப்பதற்கு முன்பாக 40 வருஷத்துக்கு முன்பாக, என்னை படைப்பதற்கு 40 வருஷத்துக்கு முன்பாகவே எனது விதி அல்லாஹ்ல எழுதி வைத்து விட்டான். நீங்க அதை குறை சொல்றீங்களோ அப்படின்னா, நான் என்னை படைப்பதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே என்னுடைய விதி அல்லாஹ்ல எழுதி வைத்து விட்டான், என்னை நீங்க குறை சொல்றீங்களா? கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 உரையாடலை பற்றி சொல்லுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வென்று விட்டார்கள், தோற்கடித்து விட்டார்கள் என்று ஒரு செய்தியை சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா முதலாக எழுதுகோலை படைத்தான். முதலாக அல்லாஹ் தஆலா எழுதுகோலை படைத்தான். உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த செய்தி அறிவிக்கிறார்கள். முதலாக அல்லாஹ் தஆலா எழுதுகோலை படைத்தான். எழுதுகோலை படைத்து விட்டு சொன்னான், பேனாட்ட சொன்னான். பேனா இருக்குல்ல, அந்த பேனாத்தை முதல்ல படைச்சிட்டு அல்லாஹ் அந்த பேனா பார்த்து சொன்னான், எழுது என்று சொன்னான். அல்லாஹ்ட்ட கேட்டுச்சு, எதை எழுதுறது?
ரப்பே நான் எது எழுதுது, கதிரை நீ எழுதுவாயாக, கலா கதிரை எழுதுவாயா, விதியை எழுதுவாயாக என்று சொன்னான் அல்லாஹ். அன்னையிலிருந்து என்னைக்கு எழுத சொன்னான் அல்லாஹ், அன்றையிலிருந்து கியாமத்து நாள் வரை நடக்கக்கூடிய நல்லது கெட்டது அத்தனையும் அல்லாஹ் எழுதி அந்த பேனா எழுதியது, அது பதிவு செய்யுச்சு. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த கதிரை நம்ப வேண்டும். இந்த பேனா எழுதிச்சா இல்லைங்களா? அண்ணன் நம்ம எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி, பூமி எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு முன்னாடி, வானம் பூமி படைப்பதற்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா முதலாக பேனாவை படைச்சிட்டு அந்த பேனாட்ட சொன்னா எழுது என்று சொன்னா, அது எழுதியது அன்னையில் என்னைக்கு அந்த உத்தரவு கிடைத்ததோ அன்றையிலிருந்து கியாமத்து நாள் வரை என்னென்ன நல்லதெல்லாம் நடக்கும், என்னென்ன தீமையெல்லாம் நடக்கும், என்னென்ன கெட்டதெல்லாம் நடக்கும், எல்லாத்தையும் அது பதிவு செய்து விட்டது. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதை நாம நம்பணும், இதை நாங்க நம்பணும். யார் நம்பலையோ அல்லாஹ் அவர்களை நரகத்தில் பொசுக்குவான், அல்லாஹ் அவரை நரகத்தில் பொசுக்குவான் என்றார்கள் கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் நாம நினைச்சோம், ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. எல்லாத்தையும் ஈமான் கொண்டோம். ஆமன்து பில்லாஹி, அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டேன். ஓ மலாயிகத்தி, அவனுடைய மலக்குமார்களை கொண்டு ஈமான் கொண்டேன். ஒரு ருசுலி, அவனுடைய நபிமார்களை கொண்டு ஈமான் கொண்டேன். ஒரு குத்துபி, அவனுடைய வேதங்களை கொண்டு ஈமான் கொண்டேன். வல்யௌமில் ஆகிர், மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டேன். வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நல்லது கெட்டது விதியில் ஏற்படுவது என்பதை கொண்டு ஈமான் கொண்டேன். மரணத்திற்கு பிறகு எழுப்பப்படுவது என்பதை ஈமான் கொண்டேன். இந்த 8 ஈமான் கொள்ளணும், இந்த 8 ஈமான் கொள்ள வேண்டும். அப்ப இல்ல நான் அதனாலதான் நமக்கு என்ன சொல்லுவோம், நல்லது கெட்டது அல்லாஹ்விடத்திலிருந்து வருகிறது, விதி நடிப்பில் நடக்கிறது என்பதை ஈமான் கொள்வது, விதியை ஈமான் கொள்வது அது பரலாக மாற்றுகிறது. யார் அந்த விதியை நம்பவில்லையோ அவன் யாருங்க, நரகத்தில் அல்லாஹ் தஆலா போட்டு பொசுக்குவான். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், விதியை நாம குறைச்சு மடிச்சுட்டு இருக்கோம். விதி எப்படி நடக்குது தெரியுமா? ஒரு வரலாற்று செய்தி உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். வரலாறுல ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த 3 பேர் ஹாரிஜியாக்களை எதிர்த்து போற நீண்ட வரலாறு. அதாவது இந்த நேரத்தில் ஹாரிஜியாக்கள் அப்படிலாம் சொன்னா அது அப்படி நம்மளாம் தூக்கம் வந்துகிட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் உள்ளலாம் போகல, தேச மேலிட்டு காட்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள், ஆனால் இஸ்லாத்தில் இருப்பார்கள். கலிமா சொன்னவர்கள், ஆனால் கலிமா விட்டு வெளியேறியவர்கள், கலிமா விட்டு வெளியேறியவர்கள், ஆனால் இஸ்லாத்தில் உள்ளவர்கள், இஸ்லாத்துக்கு குறைச்சல் கொடுத்து கொண்டிருப்பார்கள். இவர்களை எதிர்த்து அலி ரலியல்லாஹு அவர்கள் போரிட்டார்கள். ஏறத்தான் நிறைய பேர் கொலை செய்தார்கள் அலி ரலியல்லாஹு அவர்கள். இப்ப அதுக்கு படிக்கு படி தீர்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அலி ரலியல்லாஹு அவர்களையும், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களையும், முஆவியா ரலியல்லாஹு அவர்களையும் 3 பேரை கொலை செய்ய வேண்டும் என்று ஹாரிஜியாக்கள் திட்டம் தீட்டினார்கள். இப்போ அலி ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்வதற்கு ஒருத்தன் போயிட்டான். அவங்க எங்க இருக்காங்க? ஈராக்ல இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு ஈராக்ல ஆட்சி செய்யறாங்க, கூஃபால ஆட்சி செய்யறாங்க. முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் சிரியால இருக்கிறாங்க. அன்றைக்கு ஷாம், இன்னைக்கு சிரியா. சிரியால இருக்காங்க, ஆட்சி செய்யறாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு எங்க இருக்கிறாங்க? எகிப்துல இருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் ஆள் போயிருச்சு. ஒரே நேரத்துல ஒரே நாள்ல கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் 3 பேரை. ஈராக்குக்கு வரான் ஒருத்தன், எகிப்துக்கு போறான் ஒருத்தன், சிரியாவுக்கு போறான் ஒருத்தன். 3 பேரும் போயிட்டாங்க. திட்டம் போட்ட மாதிரி பிறை 17 ரமலான் பிறை 17 ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்ய போனவன் அலி ரலியல்லாஹு அவர்களை வெட்டி விட்டான். 2 நாளைக்கு பிறகு மௌத்தாகிறாங்க. பிற 19 மௌத்தாகிறாங்க. அதனாலதான் பிற 19 ரமலான் பிறையில் அலி ரலியல்லாஹு அவர் மேல நம்ம துவா ஓதுறோம், யாசினுக்கு துவா ஓதுறோம் கடந்த 3 வருஷமாக. அப்ப அவங்க மௌத்தாயிட்டாங்க. 2வது முஆவியா ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்ய போனானா இல்லையா? முஆவியா ரலியல்லாஹு அவர்களை சிரியால கொலை செய்ய போனவன் அவர்கள் வெட்ட போற நேரத்தில் கொஞ்சம் விலகி கொண்டார்கள்.
முதுகல் தண்டில் அடிபட்டுச்சு, அவங்க தப்பித்துக் கொண்டார்கள். மூன்றாவது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்களை எகிப்தில போய் கொலை செய்ய போனவன், அன்னைக்கு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால் அவர்களுக்கு பகரமாக நாயிபு இமாம் சென்றார். வேற துறை பொறுப்பில் இருக்கிற ஒரு இமாம் சென்று தொலை வைக்க போன நேரத்தில் அவங்க பேர் ஹாரிஜா. அவங்க என்ன செஞ்சா, இவங்க தான் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு என்று சொல்லி அவர்களை கொலை செய்து விட்டான். இங்கேதான் விதி விளையாடுகிறது, இங்கேதான் விதி விளையாடுகிறது. 3 பேர்களை ஒரே நேரத்திலே கொலை செய்யப்பட வேண்டும், அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டி போன ஒரே ஆயுதம் தான், ஒரே விதமான ஆயுதம் தான். 3 பேர்கள் 3 நேரத்தில் அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். அந்த நாளைக்காக முடிவு செய்தார்கள். கொலை செய்யப்பட்ட நேரத்தில் முதல்ல அல்லத்துல கொலை செய்யப்பட்டார்கள். அம்ர் இப்னு ஆஸ் அவரும் தப்பித்தார்கள். அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் தப்பித்தார்கள், வேற ஆள் கொலை செய்யப்பட்டார்கள். முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் சிறு வெட்டோடு தப்பித்தார்கள். இங்கே அல்லாஹ்வுடைய விதி, அவர்களுக்கு அல்லாஹ் ஹயாத்தை கொடுத்திருக்கிறார். அம்ர் இப்னு ஆஸ் அவர்களுக்கு பகரமா இன்னொருவர் மௌத்தாக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய விதி. முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் லேசான காயத்தோடு தப்பிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய நாட்டம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு ஷஹீதாக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய நாட்டம். ஆனால் அங்கு அவர்கள் ஷஹீதாகிறார்கள். அப்ப விதியை ஒரு காலம் மதியால வெல்ல முடியாது, விதியை ஒரு காலம் மதியா வெல்ல முடியாது. நமக்கு என்ன எழுதப்பட்டதோ அது நடக்குமே தவிர அதை தாண்டி நாம் புலம்பது கூடாது. ஒரு கட்டத்தில் நமக்கு தாங்க முடியாத சிரமத்தை அல்லாஹ் தந்து விட்டாலும் அதுக்காக நாம் என்ன செய்யக்கூடாது, அழுது புலம்பிட்டு இருக்கக்கூடாது. அல்லாஹ்ட்ட கேட்கணும், யா அல்லாஹ் இந்த சிரமத்தை தந்து விடாது, இந்த கஷ்டத்தை தந்து விடாது, இந்த நோயை தந்து விடாது, இந்த இயலாமை தந்து விடாது என்று அல்லாஹ்வோடு நம்ம துஆ கேட்க வேண்டும். அதை விட்டு போட்டு மனிதர்கிட்ட போயிட்டு அல்லாஹ் எனக்கு இப்படி தந்துட்டானே, அல்லாஹ் எனக்கு இந்த வியாதை தந்துட்டானே, அல்லாஹ் எனக்கு இந்த இயலாமை தந்து விட்டானே, அல்லாஹ் எனக்கு கஷ்டத்தை தந்து விட்டானே, அல்லாஹ் எனக்கு சிரமத்தை தந்து விட்டானே, மனிதர்கிட்ட புலம்ப வேண்டாம். மனிதர்கிட்ட புலம்புனா ஒன்னாக போற நம்ம மரியாதை குறையும். மனிதர்கிட்ட புலம்புனா ஒண்ணு நடக்குமா? பாதி வியாதி என்கிட்ட யாராவது கேட்க போறாங்களா? பாதி வியாதி என்கிட்ட கூட நான் பாத்துக்கிறேன், நீ பாதி வச்சுக்க சொல்ல போறானா? காசு வந்தா நீ பாதி என்ற சிரமம் தான் நீங்க எப்பனாலும் வாங்கிக்க அப்படின்னு சொல்லணும் தவிர, வியாதியை பாதித்தான்னு சொன்னா சிரமத்தை பாதித்தாலும் கேட்பானா? மனிதன் கேட்க மாட்டான். நம்மளை பத்தி ஒரு தவறான எண்ணத்தை தான் உருவாக்குமே தவிர நாம ரப்புட்ட கேட்கணும் வச்சுக்கலாம், ரப்பு நம்ம மேல பிரியப்படுவான். என்னுடைய அடியான் என்னை நோக்கி வந்து கேட்கிறான் பாரு, என்னோட அடியான் என்னிட்ட வந்து கேட்கிறான் பாரு, என்னுடைய அடியான் என்கிட்ட கேட்கிறான் பாரு என்று சொல்லி அல்லாஹ் தஆலா பெருமைப்படுவது மாற்றம் இல்ல, மலக்குமார்கிட்ட சொல்லி எனக்கு பெருமையா பேசுவான். என்னுடைய அடியான் பாரு எந்த நிலை என்னிடத்தை கையேந்தி கொண்டிருக்கிறானே, இந்த அடியானை இவரையா நீங்க படைக்க கூடாதுன்னு சொன்னீங்க, இந்த மனித சமுதாயத்தை படைக்க கூடாதுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு பாரு நடுநீசி நேரத்தில் 11 மணிக்கு வந்து நைட்ல தூக்க, காலையில நோம்பு வச்சுக்கிட்டு தூங்காம நைட்ல உட்கார்ந்து என்கிட்ட கேட்கிறானே, இந்த அடியாரைய படைக்க கூடாது என்று நீங்க சொன்னீங்க. நல்லா கேட்பானா இல்லையா? பெருமையா பேசுவான், நம்மை பற்றி பெருமையா பேசுவான். ஆக இந்த இரவு ஒரு பாக்கியமான இரவு. இந்த இரவு நாம் பொறுப்போக்க விட்டுறக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் பிறை 13ல அவங்க அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறாங்க. சஜிதா இருந்து அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இந்த உம்மத்தை மன்னிச்சுதன். காலையில் எழுந்திருக்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு காலையில விடிஞ்ச உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களுடைய உம்மத்துமார்கள்ல காவாசி பேரை அல்லாஹ் மன்னிச்சுட்டான். காவாசி பேர் அல்லாஹ் மன்னிச்ச உம்மத்துமார்கள் கோடான கோடி உம்மத்து இருக்காங்க. இந்த கடைசி உம்மத்துக்கு எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க? 40 கோடி மக்கள் இருக்காங்க முஸ்லிம்கள். 200 கோடி முஸ்லிம்கள் இருக்காங்க இந்த உலகத்துல. இந்த 200 கோடி மக்கள் இப்ப தற்காலத்தில் இருக்க மக்கள், இன்றைய கால தற்காலத்தில் இருக்க மக்கள் 200 கோடி மக்கள். 40 கோடி இந்தியாவில் 40 கோடி இஸ்லாமியர்கள். இன்னும் கியாமத்தினால் எப்போ வரும்? அதுவரை உள்ள முஸ்லிம்கள் இதுக்கு முன்னால வந்தது அத்தனையை பார்த்தா, கணக்கிட்டு பார்த்தா அதுல காவாசி அல்லாஹ் மன்னிச்சுன்னு சொன்னோன்னு ரசூலுக்கு திருப்தி இல்லை. பிறகு 14 இரவுல ரசூலுல்லாஹ் சஜிதா வந்து துஆ கேட்கிறாங்க. துஆ கேட்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் உடைய உம்மத்தில் அறவாசி பக்க மக்களை அல்லாஹ் தஆலா மன்னிச்சுட்டான், திருப்தி தானே என்று கேட்கிறார்கள். திருப்தி இல்லை என்று சொல்லி பிறகு 15 இன்றைய இரவு, இந்த இரவு போல ஷாபான் பிறை 15 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவில் விழுந்து கேட்கிறார்கள்,
மறுநாள் காலை விடுகிற பொழுது ரசூலுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்துமார்கள்ல எல்லாருடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிச்சிட்டான், எல்லாருடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிட்டான்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபச்சி சொல்றாங்க. இருந்தாலும் சிலர்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கவில்லை, சிலர்களை அல்லாஹ் மன்னிக்கவில்லை. ஒரு பட்டியல் நீளம். இந்த ஹதீஸ் வேறொரு விதமாக வருகிறது. பிறை 15 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்ஜாவிலிருந்து துஆ கேட்கிறார்கள், அழுது கேட்கிறார்கள். எந்த பாவம் அறியாத, எந்த பாவத்தையும் செய்யாத கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு எந்த தீங்கு செய்யல. தன்னுடைய முதுகில கழுத்துல ஒட்டகத்துடைய அந்த குடலை தூக்கி போட்டு, தன்னுடைய கழுத்துல ஒட்டகத்தினுடைய குடலை தூக்கி போட்டு தூக்க முடியாத அளவுக்கு ரசூலுல்லாஹ் சிரமப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அவருடைய அருமை மகளார் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒட்டகத்தில் குடலை தூக்கி எறிந்து விட்டு ரசூலை சஜ்ஜாவில் எழுப்புகிறார்களே, அந்த நேரத்தில் அந்த மக்களை ரசூலுல்லாஹ் சபிச்சாங்களா? அந்த மக்களை திட்டினாங்களா ரசூலுல்லாஹ்? நம்ம முதுகுல கொஞ்சம் தூக்கி போட்டு பார்ப்போம். அப்படி லேசா ஒரு ஒட்டக குடல் இல்லை, இந்த பிராண்டில் கோழி குடல் இருக்குமா இல்லைங்களா, அதை தூக்கி போட்டா நம்ம சும்மா விட்டுருவோமா? ஒட்டகத்தினுடைய குடல் நாரி போன குடலை கழுத்துல தூக்கி போட்ட நேரத்தில் கூட ரசூல் அப்படி மூச்சு முட்டி கிடக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் சபிக்கவில்லை, அவர்களுக்கு எதிராக பாவம் செய்யவில்லை, அவர்களுக்கு எதிராக என்ன செய்யல, எந்த ஒரு யுத்தமும் செய்யல, அமைதியானார்கள். ஊருக்கு விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். 8 மாசம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 18 மாசம் ஒதுக்கி வைக்கப்பட்ட அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு எதிராக துஆ செய்யல, எந்த பாவமும் செய்யல. அந்த ரசூல் ஷாபானுடைய இரவுல 15வது இரவுல தேம்பி சஜ்ஜா விழுந்து அழுகிறார்கள். எதுக்காண்டி அழுகிறார்கள்? ரசூல் எதுக்காண்டி அழுகிறார்கள்? அவருடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டியா? இந்த உம்மத்து மன்னிக்கப்பட வேண்டும், இந்த உம்மத்தில் பாவம் செய்து கொண்டிருக்கிற மக்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், இந்த உம்மத்துமார்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ரசூல் சஜ்ஜா விழுந்து அழுகிறார்கள். இவர்கள் அழுகிற பார்த்த உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. அன்னைக்கு இரவுல 15 வந்து சொன்னாங்க, யார சொல்ல கொஞ்சம் எதிரிங்க, யார சொல்லலாம் எழுதுருங்க, யார சொல்லலாம், அல்லாஹ்விலிருந்து சுபச்செய்தியோடு வந்திருக்கிறேன், உங்களுடைய உம்மத்துமார்கள் 15 காவாசி மக்கள் அல்லாஹ் தஆலா மன்னிச்சுட்டான், நீங்க நிம்மதியா இருக்க யார சொல்ல என்று சொன்ன நேரத்தில் மறுபடியும் சஜ்ஜா செய்தார்கள். மறுபடியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்ஜா செய்தார்கள். சஜ்ஜா செய்து தேம்பி அழுகிறார்கள். மறுபடியும் மேலிருந்து கீழே இறங்கி வராங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் மேலிருந்து கீழே இறங்கி வருகிறார்கள். வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ரசூலை தட்டி எழுப்புகிறார்கள், யா ரசூலல்லாஹ் எழுந்திருங்க, யா ரசூலல்லாஹ் எழுந்திருங்க, உங்களுடைய உம்மத்துமார்ல பாதி பேர் அல்லாஹ் தஆலா மன்னிச்சுட்டான். சந்தோஷம் தானே? மீண்டும் சஜ்ஜால் போறாங்க, மீண்டும் சஜ்ஜால போய் அழுகிறாங்க, தேம்பி அழுகிறாங்க. தேம்பி அழுத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே மேலிருந்து மறுபடியும் ஜிப்ரீல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இறங்கி அன்றைக்கு 3வது தடவை அந்த இரவுல இறங்கி ரசூலை முதுவை தட்டி கொடுத்து, யா ரசூல் எழுந்திருங்கள், உங்களுடைய உம்மத்துமார்கள் எல்லாருடைய பாவத்தை மன்னிச்சுட்டான், ஆனா சிலருடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கல. விரோதம் பாராட்டுகிறார்கள் அல்லவா, ஒருவருக்கு பேசாமல் இருக்கிறார்கள் அல்லவா, ஒருவருக்கு பேச்சு உறவு முறை முறித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. சலாம் நான் பதில் சொல்ல கிடையாது. கூட பிறந்த தம்பி தான், கூட பிறந்த அண்ணன் தான், பெத்த தாய் தான், பெத்த தகப்பனார் தான், எல்லாம் உறவுக்காரன் தான், சித்தப்பாவது பெரியம்மார்கள், அக்கம் பக்கத்தினர்கள், எத்தனை பேருடைய விரோதம், எத்தனை பேரோட பேச்சு முறிக்கிறது, அண்டை வீட்டாரோட முறிக்கிறது, எத்தனை பிரச்சனைகள். உறவை முறித்து வாழுகின்றவர்கள், உறவு முறித்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இந்த உறவு முறித்து வாழ்ந்து கொண்டிருப்பவருடைய பாவத்தை தவிர மற்ற எல்லாருடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அப்படியா அப்படின்னு சொல்லி விடல. மறுபடியும் சஜ்ஜால் போனாங்க. 4வது முறையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜ்ஜாக்கு போய் சஜ்ஜாக்கு போன பிறகு ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் ஃபஜ்ர் உதயமாகிற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்துமார்கள்ல விரோதம் பாராட்டுவர்களை கூட அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருளால் மன்னித்து விட்டான் என்று சொன்ன நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுதுதான் சந்தோஷப்பட்டார்கள்.
ஆக இன்றைய இரவு நமக்கு எப்பேற்பட்ட பாடத்தை தருன்னு சொன்னால் அதிகம் பாவ மன்னிப்பு தேடணும், ஹயாத்தோட நீண்ட ஆயுசோட உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்ட்ட கேட்கணும், ரிஸ்கில் அபிவிருத்தியை கேட்கணும், நம்முடைய விதியை அல்லாஹ் நல்லதாக ஆக்கி வைக்க வேண்டும். இதையெல்லாம் அல்லாஹ்விடம் இந்த இரவுல அதிகம் கேட்க வேண்டும் என்ற ஒரு பாடத்தை இந்த உரை நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ரப்புல் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.